ரேணுகா, நீ என்ன லவ் பண்றது நிஜமா? ஆமா. நாம கல்யாணம் பண்ணிக்க போறது நிஜமா? ஆமா. அப்ப இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன விஜய், உடனே எப்படி முடியும்? முடியணும். உங்களுக்கு எல்லாம் அந்த கஷ்டம் புரியாது. ரேணுகாவை என்னையும் பிரிக்கிறதுக்கு அவங்க அப்பா திட்டம் மேல திட்டம் போடுறாரு. அதால பாதிக்கப்பட போறது நான் தான். ரேணுகா இல்லாம நான் இல்ல. இதே முடிவுல ரேணுகா இருந்தானா ரேணுகாவை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ல. ஐயோ, உடனே எப்படி முடியும்? ரேணுகா மனசு வச்சா கண்டிப்பா முடியும். இப்பவே ஒரு கோயிலுக்கு போய் ரேணுகா கழுத்துல நான் தாலி கட்டுறேன். அவ என்ன லவ் பண்றது உண்மைனா மறுப்பு சொல்லாம வர சொல்ல. சரி விஜய், எனக்கு சம்மதம். வா போலாம். வா. வா. ரேணுகா, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. நான் போய் மாலை தலையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? காயத்ரி, இந்த லவ், திருட்டு கல்யாணம் இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா நினைச்சாதான் கொஞ்சம் என்ன சுபு, பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. நான் மேஜர். சட்டப்படி நான் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். நல்லவன உதவாக்கரைய செலக்ட் பண்ணி வச்சிருக்கியே, அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூடயே குப்பை கொட்டு. எனக்கு என்ன வந்துச்சு? ஏய், என்னடி? ஒண்ணும் இல்ல. நீ சட்டப்படி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா உங்க அப்பா பெரிய துப்பாக்கி எடுத்துட்டு வந்து டுமில் டுமில்னாருன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பயமா இருக்கா? பயமா? சச்ச, எனக்கு பயம்லாம் இல்ல. அப்புறம் என்ன, சுமாரு. அதுக்கு இல்ல, அண்ணி நான் கிளம்பி வரும்போது செஸ்ட் பெயின்னு சொன்னாங்க. நான் வந்து ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா லேட் ஆகும்னு தோணுது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நீ வேணா கிளம்பு. காயத்ரி இருக்கா, நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி காயத்ரி, நீ இருந்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு போ. நாளைக்கு யாராவது ஏதாவது கேட்டா நீ மட்டும்தான் இருந்து கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு சாட்சி சொல்ல வேணும்ல. நான் போயிட்டு வரேன். நான் வரேன். நான் இங்க வந்த மாதிரி காமிச்சுக்க வேண்டாம். நான் வரேன். என்ன ரேணுகா இவ? அவ போட்டு விடு, நம்ம பாத்துக்கலாம். உனக்கு ஒன்னும் பயம் இல்லல்ல? எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. என்ன சுப்பு, அதுக்குள்ள கிளம்பிட்ட? அண்ணனுக்கு தலைவலி. தலைவலி தானே? ஐயோ, இல்ல, அன்னைக்கே செஸ்ட் பெயின். நேத்தே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் அர்ஜென்ட்டா போகணும். ஐயோ, இல்ல இல்ல, இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் வரேன். நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஐயோ, இங்க பாருங்க விஜய், நான் வந்துட்டு போனேன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சும்மாதான். எல்லாம் சீக்ரெட்டா இருக்கணும்னு சொல்லுவீங்கல்ல, அதான் சீக்ரெட்டா வச்சுக்கோங்க. நான் வரேன். சுபு ஏன் அவசரமா கிளம்பி போயிட்டா? அவங்க அன்னைக்கு ஏதோ செஸ்ட் பெயினா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக போறா. அப்படியா? சரி, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் ஐயரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, வாங்க போய் நிக்கலாம். ஐயரே, வாங்க. ரேணுகா, வா. இதோ வரேன். சீக்கிரமா வாங்கோ, சீக்கிரமா வாங்கோ. ஐயரே, இவங்க தான் பொண்ணு. முதல்ல மாலையை மாத்திக்குங்க. இங்கேயே மாலை மாத்திக்கலாம். இல்ல இல்ல, முதல்ல மாலையை மாத்துங்க. சரி, அப்புறம் பாத்துக்கலாம். மாலையை மாத்துங்க. போடுமா, நீங்க போடுங்க. போடுங்க சார்.
சதமானம் பவதி சதாய புருஷதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிதிஷ்டதி தனம் தானியம் பசும் பகுபத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணஹா. மாப்பிள்ள சார், திருமாங்கலை திருத்து கட்டுங்கோ. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரகம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்தாங்க, குங்குமம் வச்சு விடுங்க. தீர்க்காயுஷா இருங்கோ. ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி. உன் பிரச்சனையால தான் எங்க கல்யாணம் நடக்காதுன்னு பல தடவை உன் கூட சண்டை போட்டிருக்கேன். ஆனா நீதான் இன்னைக்கு எங்க கல்யாணத்துக்கு துணை நின்னு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல விஜய், கல்யாணம் பண்றது பெருசு இல்ல, கட்டின மனைவிய கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். இனிமேதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணோம். அதெல்லாம் எதிர்த்து நின்னு சமாளிக்க வேண்டியதா. விஜய், நாம இப்ப என்ன பண்றது? என்ன கேள்வி இது? நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதா? இல்ல விஜய், நீ முதல்ல உங்க வீட்டுக்கு போய் நமக்கு கல்யாணம் நடந்ததை பத்தி சொல்லு. நான் அதுக்கப்புறமா வரேன். ஏன், என்னாச்சு? எதுக்கு பயப்படுற? பயம் ஒண்ணும் இல்ல, உங்க பாட்டிய நினைச்சாதான். பயப்படாத ரேணுகா, பாட்டி கிட்ட நான் பேசுறேன். ஆமா ரேணுகா, எதுவா இருந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். வாங்க போலாம். வா போலாம். இந்தம்மா காஃபி. எனக்கு வேணாண்டி. ஏமா ஒரு மாதிரி இருக்க? மனசே சரியில்லடி. பாவம் குமார், அத்தை மாமான்னு ஆசையா வந்தவனை விரட்டி அமிச்சிட்டோம். ஆமா, இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்பா மாமாவை இனிமே வராதன்னு சொன்னப்ப நீ பேசாம தானே இருந்த. என்ன என்னடி பண்ண சொல்ற? மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடிங்கிற மாதிரி இருக்கு என் நிலைமை. ஒரு பக்கம் உங்க அப்பா, இன்னொரு பக்கம் எங்க அண்ணன் குடும்பம். நான் யாருக்குன்னு பேசுறது? நீ வருத்தப்படணுன்றதுக்காக நான் சொல்லலமா. அப்பா மாமாவை இனிமே நீ எங்களை பார்க்க வராதுன்னு சொன்னப்போ மாமா மேல தப்பல நீ எடுத்து சொல்லிருக்கலாம் தான்மா சொல்றேன். மத்தபடி வேற எதுவும் இல்லம்மா. ஏன் இது அவருக்கு தெரியாதா? நான் வேற தனியா எடுத்து சொல்லணுமா? ஆ, என்ன பண்றது? பிறந்த வீட்டு சொந்தம்னு எனக்கு எங்க அண்ணன் குடும்பம் மட்டும்தான் இருந்தது. இப்போ எங்க அண்ணி புண்ணியத்துல அதுவும் இல்லாம போயிடுச்சு. எதுவும் இல்லைன்னு ஆகலமா. நடந்தது எல்லாத்தையும் குமார் சொன்னாமா. உன் புருஷன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளனா கூட சரி, இந்த அண்ணன் உன்னை பார்க்காம இருக்க மாட்டாமா. அண்ணன், அண்ணி பேசின பேச்சுக்கும் அவர் குமார வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னதுக்கும் இனிமே நீங்க எங்களை பார்க்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன அத்தை, மாமாவும் அம்மாவும் கோவக்காரங்க. அவங்க பேச்செல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியுமா? ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட வேண்டியதானே. இத பாருமா, குற்றம் பார்க்கின் சுற்றம் கெடும்னு அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்காங்க. எப்படியோண்ணா, நடந்த எதையும் பெருசா எடுத்துக்காம நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆமா, மாப்பிள்ளை எங்க? கடைக்கு போயிட்டாரா? ஆமாண்ணே, பெரும்பாலும் அவர் காலையில சீக்கிரமாவே கிளம்பிடுறாரு. சொல்லுங்க அண்ணே, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா. அது வந்துமா, நான் சொல்ல போற விஷயம் மட்டும் நல்லபடியா நடந்ததுன்னா நம்ம ரெண்டு குடும்ப பிரச்சனையும் தீர்ந்துரும். குமாருக்கு காயத்ரிய பிடிக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி காயத்ரி தான் மருமகன்னு தெரிஞ்சா மீனாட்சி எதுவும் சொல்ல மாட்டா. படிச்ச பொண்ணு மருமகளா வந்துட்டான்னு அமைதியாயிடுவா. காயத்ரிக்கு குமார கல்யாணம் பண்ணி வச்சுட்டா காயத்ரியோட களங்கமும் தீந்துரும், மாப்பிள்ளையும் அவளை ஏத்துக்குவார். இது நடக்குமா அண்ணே? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? கண்டிப்பா நடக்கும். நீயும் மாப்பிள்ளையும் சம்மதிச்சா போதும். ஆனா மாமா, அக்கா இதுக்கு ஒத்துக்கணுமே. காயத்ரியை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா.
அவ மேல இருக்கிற களங்கத்தை போக்குறதுக்கு இதை தவிர வேற வழியே கிடையாது. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஒரு நல்லது பண்றதுக்காக இவ்வளவு தூரம் நீங்க இறங்கி வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலண்ணே. சரி லட்சுமி, இந்த விஷயத்தை நான் காயத்ரி கிட்ட சொல்லணும். வரட்டுமா? அண்ணே, இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போறீங்களே, ஏதாவது சாப்பிட்டு போங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, அதான் ஊரை கூட்டி விருந்து வைக்க போறோமே, அப்ப சாப்பிட்டுக்கலாம். வரட்டுமா? வா. வரத்த சரிப்பா. கௌரி. என்னங்க என்ன உன்னை காணோம்? நேரம் ஆயிட்டே இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இந்தம்மா. இந்தாங்க, இது கூட குறைச்சல, கொடுத்த உடனே வாங்கிடுங்க, வேண்டான்னு சொல்லிடாதீங்க. வேண்டாம்னு சொன்னா அதுக்கு ஒரு திட்டு. ஆமா, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத கதையா? ரேணுகோட அப்பாவே வீடு தேடி வந்து பொண்ணு குடுக்கறேன்னு சொல்லியும் நம்ம துரதிருஷ்டம் முன்னாடி வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. நம்ம துரதிருஷ்டம் முன்னால வந்து நிக்கல பாலா, இந்த காயத்ரி தான் முன்னால வந்து நின்னு இருக்கா. இந்த காயத்ரி இந்த வீட்டை விட்டு விரட்டினா தான் நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும். எங்க விரட்டுறது? போற போக்க பார்த்தா காயத்ரி தான் நம்மள வீட்ல இருந்து விரட்டிடுவா போல. பாட்டி தான் காயத்ரியா பேத்தியா தத்தெடுக்க போறாங்களே. ஐயோ, அத பத்தி யோசிக்கிறதுக்கே பயமா இருக்குடி. காயத்ரிய மட்டும் உங்க பாட்டி தத்து எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம 4 பேரும் நடுத்தெருவுல போய் நிக்க வேண்டியதுதான். ஆட்டோ வருது, யாருன்னு போய் பாரு. போய் பாரு. ஐயோ, அம்மா அம்மா அப்பா, இங்க சீக்கிரம் வாங்களே, இங்க வந்து பாருங்க. என்னடி என்ன? போச்சு, எல்லாம் போச்சு. பாலா பாரு அந்த கொடுமைய. அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க பாத்தீங்களா? இதெல்லாம் உங்க அம்மா பண்ண வேலையா இருக்கும். ஐயோ விஜய், நிஜமாவே ரேணுவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டியா? ஆமாம்மா. இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏய் தள்ளு. இப்பதாம்மா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி உங்களை மாலையும் கழுத்துமா பாக்கும்போது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. டேய் விஜய், நீ வாழ்க்கையிலே செஞ்ச உருப்படியான காரியம் இதான்டா. உன்னை பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. அண்ணா கலக்கிட்ட. அண்ணி, உண்மையான காதல் ஜெயிக்கும். அதுக்கு உதாரணம் நீங்க 2 பேரும் தான். Yes, true love never fails. அதத்தான் தமிழ்ல இவ சொன்னா. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் யாரத்தை எடுத்துட்டு வரேன். வந்தாச்சு. ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். பாட்டி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அறிவு கெட்டவனே, என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற?
உனக்கு என்ன தைரியம் இருந்தா திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் முன்னாடி வந்து நிப்ப? இனிமே இந்த வீட்டை உனக்கு இடம் கிடையாது. போடா வெளியே. பாட்டி ஏம்மா ரேணுகா, நீ படிச்ச பொண்ணு தானே? உனக்கும் மூளை வேலை செய்யலையா? இவனை நம்பி எப்படி உன் வாழ்க்கைய ஒப்படைச்ச? இவனுடைய சொந்த பாட்டினா எனக்கே இவன் மேல நம்பிக்கை இல்ல. உனக்கு எப்படி நம்பிக்கை வந்தது? தெரியல பாட்டி. எனக்காக சாக துணிஞ்சவரு என்ன கடைசி வரைக்கும் காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை இருக்கு பாட்டி. கடைசி வரலும் உன்னை வச்சு இவன் காப்பாத்துவானா? இனிமே அந்த கடவுளே நினைச்சா கூட உன்னை காப்பாத்த முடியாது. பரவாயில்ல பாட்டி, அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன். ஆ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இத நீயா பேசல, உன் வயசு பேச வைக்குது. காதல் போத தெளியும் போது யார் சொன்னது சரின்னு உனக்கு புரியும். இப்ப இந்த வீட்ல உங்களுக்கு இடம் இல்ல. வெளியே கிளம்புங்க. அவன் ஏன் வெளியில போனோம்? அதானே, அவன் உங்க பேரன். அவன் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு முழு உரிமையா இருக்கு. அப்படியா? உரிமைய பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப ஒண்ணு செய்யுங்க, உங்களுக்கும் இங்க இடம் இல்ல. எல்லாரும் வெளியே போங்க. பாட்டி வேணாம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. நீ பேசாத. நான் இவ்வளவு சொல்லியும் இவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. நீ அவனுக்கு தொலை போயிருக்க. உன்னை நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஏங்க, உங்க அம்மா போங்க போங்கன்னு விரட்டுறாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா மருமக முன்னாடி நமக்கு தான் அவமானம். நமக்கு தான் 100 கோடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சே. தூ, இந்த 5 கோடி யாருக்கு வேணா அல்ப. இனியும் இந்த வீட்ல நாம இருந்தா நமக்கு தான் அசிங்கம். நம்ம தகுதிக்கு இதை விட பெரிய பங்களால தான் தங்கணும். நீ ரேணுகாவை இங்க கூட்டிட்டு வந்தது தப்பு விஜய். என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் வளர்றீங்க? நான் உளரல பாலா. மருமகளை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு பதிலா அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும்னு சொல்ல வந்தேன். பாரு, தேவையில்லாம இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து அவன் மனசு வேதனைப்படும்படி ஆயிடுச்சு பாரு. நீங்க சொல்றதும் சரிதான். இன்னும் நீங்க யாரும் போகலையா? பாட்டி, நீங்கள போப்போன்னு சொல்றீங்கல்ல, நாங்க போறோம். இனி நீங்க எவ்வளவு கெஞ்சி கூப்பிட்டாலும் நாங்க வர மாட்டோம். உங்களுக்கு கொல்லி போட புள்ளையும் இல்ல, நெய் பந்த பிடிக்க பேரணும் இல்ல நினைச்சு. போங்கடா, எனக்கு யாரும் தேவையில்லை. போங்க போங்க. ஐயோ, போங்க. போகாதீங்க. நான் ஒண்ணும் ஆயிட மாட்டேன். போங்க. டேய், கையை விடுவேன். எனக்கு யாரும் தேவையில்லை. எனக்கு யாரும் வேணாம். போங்க போங்க. ஐயோ பாட்டி, 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 பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி, 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 பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி போகாதீங்க ப்ளீஸ். ரேணுகா, விஜய், போகாதீங்க ப்ளீஸ். பாட்டி, அறிவு இருக்கா உனக்கு? அவ எங்க போறா என்ன பண்றான்னு கவனிச்சுக்கன்னு சொன்னா எங்க போறான்னு தெரியலன்னு அசால்ட்டா சொல்றேன். போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. மன்னிச்சிருங்க சார், மேடம் அந்த விஜயை மறந்துட்டாங்கன்ற தைரியத்துல கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன் சார். முட்டாள் முட்டாள். இப்பதான்டா இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த விஜய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. காமெடி பீஸ் மாதிரி இருந்துகிட்டு காரியத்தை சாதிச்சிருவான். போ, எங்க தடுவே என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல ஏனுங்க எங்க இருக்கா என்ன பண்றாங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே சார், நான் போய் தேடி பார்த்துட்டு வந்துடுறேன். போ. என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற விஷயத்த அப்பைக்கப்ப எனக்கு சொல்லிட்டே இருக்கணும். ஓகே சார். ஜாக்கிரதை. வாடி. ஏய் வாடினா. நான் வரல, நீ போமா. நீ போய் முதல்ல அவர்கிட்ட பேசிட்டு வா, அதுக்கப்புறமா நான் உள்ள வரேன். ஆட்டோலயே இரு. ஏன்பா நீ கொஞ்சம் ஓரமா இரு.
பாலா இந்த எம்பியை டெல்லிக்கு பேக் பண்ணிட்டு இந்த பங்களா ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். எப்படி என் யோசனை? என் மனசுல நினைச்சது அப்படியே சொல்லிட்டீங்க. ஆமாங்க. வாங்க 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 வாங்க.